எங்க அம்மா சொன்னாங்க, நான் நல்லா படிக்காதனால தானே இப்படி ரோட்ல பழவித்து கஷ்டப்படுறேன், நீயாவது வாழ்க்கையில ஒழுங்கா படிச்சிரு, நீயும் படிக்கலன்னா கடைசியில என்ன மாதிரி தான் நீயும் ரோட்ல கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு நாள் சொன்னாங்க. நம்ம அம்மா கடை எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தாங்க இருக்கு. சரி, நம்ம அம்மா கடை போறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பழம்லாம் தூக்கின்னு போயிட்டு தூக்கின்னு வர்றது, வண்டியில போறது, அந்த வெயில் வந்து சுத்தமா முடியல, அதுக்கு எனக்கு தண்ணி தாக எடுத்துக்கிச்சு. ஆனா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி அந்த இடத்துலயே உட்காந்து பர்ஃபெக்டா இருக்கும். எங்க அம்மா வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க, ஆனா என்ன வந்து அவங்க டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர் சன். சரி, எங்க அம்மா படிக்கலனாலும் படிச்சவங்க கிட்ட இருக்கிற அதிகமான குவாலிட்டிஸ் நான் சொல்லட்டும். எங்க அம்மா வந்து அவ்வளவு படிக்கலனாலுமே ஷீ இஸ் இண்டிபெண்டன்ட். அவங்க வாழ்க்கையில அவங்க யாருமே நம்ப தேவையில்ல, அவங்க கையில ஒரு தொழில் இருக்கு. அதே மாதிரி ஷீ ஹேட் சோ மெனி ஸ்கில்ஸ். ஒன்னு நான் சொல்றேன் பாருங்க. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமா மழை வந்துச்சு. எங்க அம்மா கிட்ட நான் ஓடி போய் சொல்றேன், அம்மா மழை வருதுமா, கடையில ஏற கட்டுக்குமான்னு சொன்னதுக்கு எங்க அம்மா இல்ல மழை தானே வருது, நீ வேணா வீட்டுக்கு போ, நான் பொறுமையா தான் வருவேன் வியாபாரம் பண்ணிட்டு, நான் கொடை பிடிச்சி வியாபாரம் பண்ணுவேன், மழை வந்தாலும் நிறுத்த மாட்டேன், அதாவது ஃபாஸ்டா வந்தா வேணா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல மழை வந்து பயங்கர ஃபாஸ்டா வந்துருச்சு. எடுத்தேன் பாருங்க ஓட்டம், ஓடி போய் சொல்றதுக்கு, ஓடி போய் சொன்ன அம்மா மழை வருது வாங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரி இப்ப யார கட்டலாமா, ஒன்னொன்னா யார கட்டு போ அப்படின்னு சொல்லி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படின்னா இதை அர்த்தத்துல வை, அப்படி வை, இப்படி வை, இதை கரெக்டா ஓடி போயிடு, நான் மழை தாங்க முடியாது ஓடி ஓடி போறேன். எங்க அம்மா எல்லாம் ரிலாக்ஸா இருடா, பொறுமையா எடுத்து வைக்கலாம் இருடா அப்படின்னு பொறுமையா அவ்வளவு அழகா சொன்னாங்க. இந்த இடத்துல தான் எங்க அம்மா கிட்ட இவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நானே கத்துக்கிட்டேன். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி கன்சிஸ்டன்சியா நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின், எல்லா நாளுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா டிசிப்ளினா இருக்கணும். அடுத்து வந்து ஹார்ட் ஒர்க், ஒரு நாள் கூட நம்ம லேசியாகவும் சோம்பேறித்தனமாகவும் ஏன் டயர்டா இருக்கு அது மாதிரி ரீசன் சொல்லாம ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலா ஒண்ணு கான்பிடன்ஸ், எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம கான்பிடன்ஸா இருக்கணும்டா அப்படின்னு எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அப்படிதான் கொஞ்சோண்டு பழம் இருந்துச்சு. டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:30 மேல ஆயிடுச்சு. வாங்கம்மா எடுத்து வச்சுட்டு போலான்னு சொல்றேன். கொஞ்சம் பழமா இருந்தாலும் நான் வீட்டுக்கு போய் சும்மா தான் இருக்கணும், அதுக்கு நாங்க வியாபாரம் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் மேல அவ்வளவு சின்சியராகவும் அவ்வளவு டெடிகேஷனாகவும் இருக்காங்க. என்னதான் எங்க அம்மா அவ்வளவு படிக்கலனாலுமே she had so many skills. ஆனா எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப உண்மை. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, படிக்கிறது வந்து சம்பாதிக்கிறது இல்லடா, நல்லது கெட்டதையும் வாழ்க்கையில நம்ம எப்படி எப்படிலாம் வாழணும் அப்படின்ற நல்ல விஷயங்களையும் தான் படிப்பு நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும், அதனால நல்லாவே படிக்கணும் அப்படின்னு. இது எங்க அம்மா மட்டும் சொல்லல, நம்மளுடைய அம்மாக்கள் நிறைய பேர் நிறைய படிக்காம இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லாம் நல்லா படிச்சுங்க கிட்டே இருக்காது. என்ன தெரியுமா, அவங்கள மாதிரி யாராலையும் வீட்டு செலவு கணக்கெல்லாம் பர்ஃபெக்டா பார்க்கவே முடியாது. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் சூப்பரா கணக்கு போடுவாங்க. So finally my dear friends and families, my dear brothers and sisters, நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அப்பா அம்மா தான் நிறைய படிக்கலன்னு சொல்லிட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க. அதை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒழுங்கா படிச்சிருங்க, தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.